இந்த காட்சிகளை நீங்க பாக்குறீங்க. கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் மக்கள் வெள்ளத்தால் நிறைந்திருக்கிறது டெல் அவீவ். சுமார் 19,000 பேருடைய ஜனாசாக்களை இவர்தான் பொறுப்பெடுத்து அடக்கி இருக்கிறார் என்பதுதான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான அதிர்ச்சிகரமான செய்தியாக இருக்கிறது. அது தொடர்பான தரவுகள் தன்னிடத்தில் இருப்பதாக மிக துல்லியமாக அவர் சொல்லி இருக்கிறார். அவரே தனக்குத்தானே என்ன நினைச்சுக்கிறாருன்னு கேட்டா, நமக்கு மரண தண்டனை விதிச்சிருக்கிறாங்க, மரண தண்டனை விதிச்சிருக்கும் போது நம்ம முகத்தை பார்க்கிறதுக்கு விரும்பல போல, அவங்களுக்கும் கவலையா இருக்குது போல என்று அவரே நினைத்துக் கொள்கிறார். ஹமாஸினுடைய படைப்பிரிவில் இருக்கக்கூடிய 85% மேற்பட்டவர்கள் அனாதைகள். இப்படியான நேரத்தில் இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான ஆய்வு தகவல் வெளியாகி இருக்கிறது. அது என்ன ஆய்வு தகவல் என்று சொன்னால், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு 317வது நாளாக காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கும் காசா தொடர்பாகவும் அதை ஒட்டிய பகுதிகள் தொடர்பாகவும் பலவிதமான முக்கியமான செய்திகள் பதிவாகி இருக்கிற அதே நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும், ஒரு பீஸ் டாக், சமாதான உடன்படிக்கை தொடர்பான செய்திகள் தொடர்ந்து வெளிவந்து வருகிறது. அதிலும் குறிப்பாக ஹமாஸ் இந்த பேச்சுவார்த்தைகளை திட்டத் தெளிவாக புறக்கணித்திருக்கும் போது கடந்த வெள்ளிக்கிழமையோடு கத்தார் தலைநகர் தோஹாவிலே அந்த பேச்சுவார்த்தைகள் தற்காலிகமாக முடிவுக்கு வந்திருக்கின்றன. ஆனாலும் அதனுடைய அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் நாளை அல்லது நாளை மறுதினம் கெய்ரோவிலே ஆரம்பிக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இந்த நிலையில் கெய்ரோ பேச்சுவார்த்தைக்கும் எங்களுடைய ஆட்கள் செல்வார்கள், எங்களுடைய அதிகாரிகள் பேச்சுவார்த்தைகளில் பங்கெடுப்பார்கள் என்று இன்றைக்கு இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. எது எப்படி போனாலும் அந்த பேச்சுவார்த்தைகளிலும் நாங்கள் பங்கெடுக்க மாட்டோம் என்று ஹமாஸ் தெளிவான அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள். இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு விவகாரம் என்னன்னு கேட்டா, ஹமாஸினுடைய முன்னாள் தலைவர் இஸ்மாயில் ஹனியா அவர்கள் இருக்கிற போது நடந்த ஒரு பேச்சுவார்த்தை தான் மே மாதம் 13ஆம் தேதி அமெரிக்க அதிபர் ஜோ பைடனால் வெளியிடப்பட்ட சமாதான உடன்படிக்கைக்கு இணங்கிய ஒரு பேச்சுவார்த்தை. அந்த பேச்சுவார்த்தையை அப்படியே நடைமுறைப்படுத்துவோம் என்கிறது ஹமாஸ். இதே நேரத்தில் புதிய பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள் என்று அழைக்கிறது இஸ்ரேல். எது எப்படி போனால் நாங்கள் புதிய பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டோம் என்று ஹமாஸினுடைய புதிய தலைவர் யஹியா சின்வார் தலைமையிலான புதிய அரசியல் பீடம் இந்த அறிவிப்பை விடுத்திருக்கிறது. ஆனாலும் மீண்டும் மீண்டும் இஸ்ரேல் இல்லை, நீங்கள் சமாதான பேச்சுக்கு வர வேண்டும் என்று அழைத்துக் கொண்டே இருக்கிறது. அதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், இஸ்ரேல் முழுவதும் தொடர்ந்தேர்ச்சியான போராட்டங்கள், லட்சக்கணக்கான மக்கள் வீதிக்கு வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த காட்சிகளை நீங்க பார்க்கிறீங்க. கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் மக்கள் வெள்ளத்தால் நிறைந்திருக்கிறது டெல் அவீவ். டெல் அவீவ் மட்டுமல்லாமல் இஸ்ரேலுடைய பல முக்கியமான நகரங்களிலும் இதற்கு சமானமான போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன என்று சொல்லி ஜோர்தானில் இருந்து செய்தி வெளியிடக்கூடிய அல் ஜசீராவினுடைய ஊடகவியலாளர்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்னன்னா, உள்ளே இருந்து இவங்களுக்கு செய்தி வெளியிட முடியாது, ஆனால் உள்ளே இருந்து வரக்கூடிய தகவல்களை வைத்து ஜோர்தான் வழியாக அல் ஜசீராவில் இந்த தகவல்களை அவர்கள் வெளியிட்டு வருகிறார்கள். எது எப்படி போனாலும் உலகத்துக்கு ஒரு மாயையை இஸ்ரேல் காட்ட விரும்புகிறது. என்னன்னா, நாங்க ஸ்டடியா நிக்கிறோம்னு காட்ட விரும்புறாங்க. அவங்க ஸ்டடி இல்லைங்கிறத இந்த ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்து நிரூபித்து வருகிறது. எனவே நெதன்யாஹுக்கு வேறு வழி இல்லாமல் ஏதோ ஒரு பேச்சுவார்த்தைக்கு செல்வதற்கு அவர் முயற்சிக்கிறார் என்றும், அந்த பேச்சுவார்த்தைகளை ஹமாஸ் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை, நிரந்தர யுத்த நிறுத்தம் என்பதில் மிக தெளிவாக இருக்கிறது என்று அல் ஜசீராவினுடைய சர்வதேச அரசியல் பீட ஆய்வாளர் மர்வான் பிஷாரா இன்றைக்கும் தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த கருத்துக்களை நம்ம பார்க்கிற நேரத்தில் ஹமாஸினுடைய இந்த போங்கு என்பது வரவேற்புக்குரியது, அப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. காரணம் என்னன்னா, ஹமாஸ் மட்டும் இந்த தீர்மானத்துக்கு வரல, அதை புரிஞ்சுக்கிறங்க. ஹமாஸ் என்கிற பெயர் தான் வெளியிலே வருகிறது.
வருகிறது. ஹமாஸோடு பாலஸ்தீனத்தில் குறிப்பாக காசாவில் மட்டுமே 14 இயக்கங்கள் ஒன்றிணைந்துதான் இந்த போராட்டத்தை நடத்துகிறார்கள். ஹமாஸ் சமாதானத்திற்கு வரவில்லை, ஹமாஸ் பேச்சுவார்த்தையை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஹமாஸ் தன்னுடைய அதிகாரிகளை அனுப்பவில்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா, காசா ஏற்றுக்கொள்ளவில்லை, காசா வரவில்லை, காசா அதற்கு தயாரில்லை என்றுதான் அர்த்தம். ஏன்னா இந்த 14 குழுக்களும் ஒன்றிணைந்துதான் ஹமாஸோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் தனித்தனியான அறிவிப்புகள் வராமல் இருக்கிறது. எனவே இது பாலஸ்தீன மக்களுடைய வாழ்வாதாரம் தொடர்பான, வாழ்வா சாவா என்பது தொடர்பான பிரச்சனையாக இருப்பதால் நமக்கு தோணும் உடனடியாக இவங்க ஒரு சமாதானத்துக்கு போனால் நல்லமே என்று சொல்லி, சமாதானத்துக்கு போனால் நல்லம், அதை தீர்மானிக்க வேண்டியது அவர்கள்தான். எனவேதான் மீண்டும் ஒரு முறை கெய்ரோ பேச்சுவார்த்தைக்கும் தாங்கள் தயாரில்லை என்பதை மிக தெளிவாக திட்டவட்டமாக ஹமாஸ் அறிவித்திருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இப்படியான நேரத்தில் தான் காசாவில் இருக்கக்கூடிய அவல நிலை தொடர்பாக பல செய்திகள் தொடர்ந்து வெளிவருகிற அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்திதான் இந்த மனிதர் தொடர்பானது. இவர் யார் என்று சொன்னால், தைர் அல் பலாவில் இருக்கக்கூடிய பிரதான மையவாடி, தைர் அல் பலா சிட்டியில் இருக்கக்கூடிய மெயின் மையவாடி, ஜனாசா அடக்கக்கூடிய இடம் இருக்குதா இல்லையா, அந்த மையவாடியினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய சாத் ஹசன் பரக்கா என்கிறவர். இந்த சாத் ஹசன் பரக்கா என்கிற முதியவர் தான் இந்த மையவாடிக்கு முழுவதும் பொறுப்பாளராக இருக்கிறார். அந்த மையவாடியிலிருந்து அவர் இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தியை ஊடகங்களுக்கு சொல்லி இருக்கிறார். அந்த செய்தி தான் இன்றைக்கு பல ஊடகங்களில் தலைப்பு செய்தியாகவும் மாறி இருக்கிறது. என்ன சொல்றாருன்னா, எனக்கு காசாவினுடைய நிலையை தாங்க முடியாமல் இருக்கிறது. 28 ஆண்டுகளுக்கு மேலாக நான் காசாவிலே இதே பணியை செய்து வருகிறேன். அவர் அந்த 2 மையவாடிகளுக்கு பொறுப்பாக இருக்கிறாரு. அதுல ஒன்றுதான் இந்த மையவாடி. இந்த ஜனாசா அடக்கக்கூடிய இடத்துக்கும் மற்ற இடத்திற்கும் நான் 28 ஆண்டுகளாக பொறுப்பாளராக இருக்கிறேன். பொதுவாக ஒரு வாரத்துக்கு 28 ஆண்டுகள்ல ஒரு வாரத்திற்கு ஒவ்வொரு மையவாடிக்கும் 2 முதல் 3 ஆக கூடுதலாக வந்தால் 5 ஜனாசாக்கள் வரும். ஆனால் கடந்த இந்த அக்டோபர் 7க்கு பிறகு இந்த 2 மையவாடிகளுக்கும் தொடர்ந்தேர்ச்சியாக ஒவ்வொரு வாரமும் 200 முதல் 300 வரையான ஜனாசாக்கள் வருகின்றன. இவர் பொறுப்பில் இருக்கக்கூடிய மற்ற மையவாடியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அங்க அடக்கிறதுக்கு இடம் இல்லை என்று அறிவித்து விட்டார்கள். இங்கதான் அடக்கங்கள் செய்யப்படுகிறது. அப்படி செய்யப்படுகிற நேரத்திலும் 200 முதல் 300 ஜனாசாக்களை அடக்கிக் கொண்டிருக்கிறோம். அடக்குவதற்கு இடமில்லை என்பதால் அடக்கிய இடத்திற்கு மேலாகவே மீண்டும் மீண்டும் நாங்கள் அடக்கம் செய்ய வேண்டிய நிலையும் ஏற்பட்டிருக்கிறது என்கிறார் சாத் ஹசன் பராக்கா என்கிற இந்த சகோதரர், இந்த முதியவர். அது மட்டுமல்லாமல் அவர் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா, கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி முதல் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 41,000க்கு உட்பட்டவர்கள் காசாவிலே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், காசாவிலே கொன்று குவிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களில் 41,000க்கு மேற்பட்டவர்களில் சுமார் 19,000 பேருடைய ஜனாசாக்களை இவர்தான் பொறுப்பெடுத்து அடக்கி இருக்கிறார் என்பதுதான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான அதிர்ச்சிகரமான செய்தியாக இருக்கிறது. அது தொடர்பான தரவுகள் தன்னிடத்தில் இருப்பதாக மிக துல்லியமாக அவர் சொல்லி இருக்கிறார். அல் ஜசீரா, பிரஸ் டிவி உள்ளிட்ட தொலைக்காட்சிகள் இந்த செய்திகளை வெளியிட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். இவ்வளவு அதிகமான ஜனாசாக்களை தன்னுடைய வாழ்நாளில் எப்பொழுதும் பார்த்ததில்லை என்று சொல்லி 63 வயதான இந்த நபர் சொல்லி இருக்கக்கூடிய செய்திகளை நாம் பார்க்க முடியும். இந்த அளவுக்குண்டான அநியாயங்களை காசாவிலே இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கிறது. சுமார் 19,000 ஜனாசாக்களை இந்த மனிதர் தலைமையேற்று அடக்கி இருக்கிறார் என்பதுதான் இங்கே ஆச்சரியமான பேருண்மையாகவும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தியை பொறுத்தவரையில், இன்றைய தினம் முழுவதுமாக இஸ்ரேல் இதுவரைக்கும் காசாவிலே நடத்திய தாக்குதல்களில் 48 அப்பாவி சகோதரர்களை கொன்று குவித்திருக்கிறார்கள். 48 பேர் இதுவரைக்கும் இன்றைக்கு ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளோடு, அதாவது அல் ஜாயிதா பகுதிகளில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 15 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கும். அதே நேரத்தில் இன்றைக்கும் பல இடங்களிலிருந்து வெளியேறுமாறு இஸ்ரேல் பணித்திருக்கிறது. ஆனால் இனிமேல் நாங்கள் எந்த இடத்திற்கும் வெளியேற மாட்டோம், வெளியேறுவதால் எந்த நன்மையும் இல்லை, நாங்கள் நாங்கள் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போனோம்னா அந்த இடத்துக்கும் இஸ்ரேல் அட்டாக் பண்றாங்க, காசாவுல வாழ்வதற்கென்று எந்த இடமுமே இல்லை, எனவே நாங்கள் எந்த இடத்திற்கு போனாலும் எங்களுக்கு மரணம் நிச்சயம்
விஷயம் என்று இருக்கும்போது நாங்கள் ஏன் வெளியேற வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு தைரல் பலா உள்ளிட்ட பல பகுதிகளில் இருக்கக்கூடிய அங்கிருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் நாங்கள் வெளியேற மாட்டோம் என்று அடம் பிடித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைய தினம் தெற்கு காசா, சென்ட்ரல் காசா, நார்த் காசா உள்ளிட்ட பகுதிகளிலும் ஜபாலியா அகதி முகாம் பகுதிகளிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் பாரிய தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. அது தொடர்பான அதில் கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை இதுவரைக்கும் தெளிவாக தெரியவில்லை என்கிறது காசாவிலிருந்து செய்திகளை வெளியிடக்கூடிய வஃபா நியூஸ் ஏஜென்சி. இவ்வளவு தாக்குதல்கள் தொடர்ந்து இன்றைக்கும் நடைபெற்று வரக்கூடிய நேரத்தில் தான் இன்றைய தினம் ஜெனின், வெஸ்ட் பேங்க்ல ஜெனின் பகுதிகளில் 2 கஸ்ஸாம் பிரிகேடை சேர்ந்த போராளிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதை ஒப்புக்கொண்டு அறிவித்திருக்கிறது கஸ்ஸாம் பிரிகேட். கஸ்ஸாம் பிரிகேடினுடைய முக்கியமான 2 போராளிகளாக இருக்கக்கூடிய ரவுஃபத் தவாசி என்கிறவரும் அகமது அபு அரா ஆகிய 2 பேரும் தான் இந்த கார் மீதான ஏவுகணை தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். ஜெனின்ல நடத்தப்பட்ட தாக்குதல் இது. இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை எல்லாம் நீங்க பார்க்கலாம். இது தவிர ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கூடியிருக்கிற புகைப்படங்களையும் வீடியோக்களையும் அல் ஜசீரா, வஃபா நியூஸ் ஏஜென்சி ஆகியவர்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன. அதில் இருந்து நமக்கு தெரிய வருகிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, இத்தனை நாள் யுத்தங்கள் நடைபெற்றும் அங்கிருக்கக்கூடிய இளைஞர்கள் அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளோடு சுதந்திர வேட்கையோடு இணைந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. இதுதான் அந்த 2 போராளிகளும் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய கார் மீதான தாக்குதல்கள் தான் அந்த கொலை நடந்திருக்கிறது என்கிற நிலையில் ஜூன் மாதம் ஜெனின் பகுதிகளில் இஸ்ரேலுக்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதல்களை திட்டமிட்டு நடத்தியவர்கள் இந்த 2 பேர் என்று இன்றைக்கு கஸ்ஸாம் பிரிகேட் அறிவித்திருக்கிறார்கள். அதே போல ஜூலை மாதத்தில் மாட்லா என்கிற இஸ்ரேலிய கிராமத்துக்கு அருகாமையில் பதுங்கி இருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தின் மீது பாரிய இலக்கு வைக்கப்பட்ட தாக்குதல்களை நடத்தியதும் இந்த 2 பேர் உள்ளிட்ட குழுவினர் தான் என்று அறிவித்திருக்கிற அதே நேரம் கடந்த வாரம் ஜோர்தான் பள்ளத்தாக்கிலே நடைபெற்ற மிக முக்கியமான தாக்குதலுக்கும் இவர்கள் 2 பேரும் தான் தலைமை ஏற்றிருந்தார்கள் என்று சொல்லி இன்றைக்கு கஸ்ஸாம் பிரிகேட் அறிவித்திருக்கிறது. இதிலிருந்து நம்ம ஏற்கனவே சொன்ன ஒரு செய்தி தான், அந்த ஹமாஸ் நாங்கள் இத்தனை பேரை கொண்டுட்டோம், ஹமாஸ்ல இத்தனை பேரை அழிச்சிட்டோம், இத்தனை பேர் காலி என்றெல்லாம் இஸ்ரேல் சொல்லுவான்ல, அது பச்சை பொய்ங்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறங்க. தங்கள் தரப்புல இருந்து யாராவது கொல்லப்பட்டா வாலண்டியராகவே கஸ்ஸாம் பிரிகேடோ அல் குதுஸ் பிரிகேடோ அறிவிச்சிருவாங்க. இன்றைக்கு இந்த 2 பேர் கொல்லப்பட்டதை அவங்க நினைச்சிருந்தா சாதாரண பொதுமக்கள் என்று போயிருக்கலாம். இல்லை, அவர்கள் எங்களுடைய 2 முக்கியமான சோல்ஜர்ஸ், அவர்கள் மேலே நடத்திய இந்த தாக்குதல்களுக்கெல்லாம் பொறுப்பாளிகள், இன்றைக்கு அவர்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்று ஒப்புக்கொண்டு அறிவித்திருக்கிறது கஸ்ஸாம் பிரிகேட். இதே நேரத்தில் இன்றைக்கு கஸ்ஸாம் பிரிகேடும் அல் குதுஸ் பிரிகேடும் இணைந்து பல தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அல் மதாஹின் என்கிற பகுதிகளில் ஊடுருவி கொண்டிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக சரமாரியான மோட்டார் குண்டு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். கான் யூனிஸினுடைய வடகிழக்கில் இருக்கக்கூடிய 86வது குர்து மலைக்கு அருகிலே ஊடுருவி வரக்கூடிய ஜியோனிச ராணுவத்திற்கு எதிராக அவர்களுடைய கட்டளை மையத்தின் மீதும் கட்டுப்பாட்டு தலைமையகத்தின் மீதும் இன்றைக்கு ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறது அல் குதுஸ் பிரிகேட். அதே போன்று மார்ஸ் என்கிற இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய ராணுவ தளத்தை ஏவுகணை சால்வோ மூலமாக தாக்குதல் நடத்தி அளித்திருக்கிறோம் என்று அல் குதுஸ் பிரிகேடும் கஸ்ஸாம் பிரிகேடும் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். அதே மாதிரி அவங்க அறிவிச்சிருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா, ஹமாத் என்கிற டவுனுக்கு வடக்கே ஊடுருவி கொண்டிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தின் மீது 60க்கு மேற்பட்ட கலிபர் வகையான மோட்டார் ஷெல் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இப்படி இன்றைக்கும் பலவிதமான தாக்குதல்களை கஸ்ஸாம் பிரிகேடும் அல் குதுஸ் படையணியும் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றன. அதனுடைய வீடியோக்களையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். முடியுமான வீடியோக்களை தான் நாம் உங்களுக்கு காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். பல வீடியோக்களை நம்மால் இங்கே காட்சிப்படுத்த முடியாது. அதனால தான் திரும்ப திரும்ப நம்ம சொல்றது, அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்தில் போய் பார்க்கும்போது அந்த தாக்குதலுடைய வீடியோக்களை அவர்கள் அப்படியே வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவங்க ஒரு மாஸ் மீடியாங்கிறதுனால யூடியூப்ல இருந்து அந்த அனுமதி எல்லாம் பெற்று அவர்களால் வெளியிட முடியும். நமக்கு அந்த அனுமதியை அவர்கள் தரமாட்டார்கள் என்பதால் நம்மால் அவற்றை வெளியிட முடியாது என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். இதே நேரத்தில் இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் பலவிதமான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக வடக்கு இஸ்ரேலில், நார்த் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய ராணுவ தளத்தின் மீது இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் பாரிய தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். நேற்றும் அவர்கள் பாரிய தாக்குதல்களை நடத்தி இருந்த நிலையில் தான் இன்றைக்கு அவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கக்கூடிய மேப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு மெட்டுல்லாவில் இருந்து இந்த கிரியாத் ஷமோன்
ரமோனா உள்ளிட்ட பைத் ஹிலல் உள்ளிட்ட பல பகுதிகளில் ஹிஸ்புல்லாக்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா பலவிதமான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். இது மாதிரி நிறைய மேப்ஸ் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அதில் ஒன்றைத்தான் நம்ம உங்களுக்கு காட்டி இருக்கிறோம். குறிப்பாக அல் மர்ஜ் என்கிற இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய புறக்காவல் நிலையம் ஒன்று, போலீஸ் நிலையம் ஒன்று, அந்த போலீஸ் நிலையத்தின் மீது இன்றைக்கு தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். ராக்கெட் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம். அது பாரிய அழிவுகளை உண்டாக்கி இருக்கிறது என்று சொல்லி இருக்கிற அதே நேரத்தில் இன்னொரு ராணுவ தளத்தின் மீதான தாக்குதலை காலை 8:15 மணிக்கெல்லாம் நாங்கள் நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் அவர்கள் சொல்லி இருக்கிற அதே நேரத்தில் காஃபர் ஷூபா என்கிற இஸ்ரேலுடைய என்கிற மலை மீது இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய சமாகா ராணுவ தளத்தின் மீது பாரிய ராக்கெட் தாக்குதல்களையும் இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் நடத்தி இருக்கிறார்கள். இந்த மாதிரியான நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும், இஸ்மாயில் ஹனியா அவங்க கொல்லப்பட்ட அதே டேட்ல லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்களுடைய மிக முக்கியமான ஒரு தலைவராக தளபதியாக இருந்த ஷுக்கூர் என்கிறவர் கொல்லப்பட்டார். அவர் கொல்லப்பட்டதற்கு நாங்கள் பழி தீர்ப்போம் என்று ஹிஸ்புல்லாக்கள் ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க. இப்படியான அறிவிப்புகள் வந்திருந்த நேரத்தில் இன்றைக்கு வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். என்ன செய்தின்னா, இதைத்தான் தூக்கி பிடிச்சிருவாங்க. இப்படி ஒரு செய்தி வரும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டா, எங்கடா ஹிஸ்புல்லாக்கு எதிராக ஒரு செய்தி வராதா அல்லது ஹமாஸுக்கு எதிராக ஒரு செய்தி வராதா என்று பார்ப்பார்கள். அதுவும் அந்த ஹிஸ்புல்லா அதுக்கு என்ன சொல்லி இருக்கிறாங்க அல்லது ஹமாஸ் அதுக்கு பதில் என்ன சொல்லி இருக்கிறாங்கிறதை எல்லாம் பார்க்காம உடனே வந்து பாஞ்சி விழுந்துக்கிட்டு ஹிஸ்புல்லா காலி, ஹமாஸ் காலி, இனிமே தலையெடுக்க முடியாது, 20,000 பேர் காலி அப்படின்னு சொல்லி அடிச்சு விடுகிற பல பேரை நம்ம பார்த்திருக்கிறோம். இதற்கும் அவர்கள் அடித்து விடுவார்கள். அதுக்கு முன்பதாக என்ன நடந்தது என்று தெரிஞ்சுக்கிறங்க. அமெரிக்காவை தளமாக கொண்ட வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தான் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். என்ன செய்தியை சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த ஷுக்கூர் என்கிற ஹிஸ்புல்லாக்களுடைய மிக முக்கியமான தளபதி குறித்த டேட்ல, இஸ்மாயில் ஹனியா கொல்லப்பட்ட டேட்ல தான் அவரும் அட்டாக் பண்ணி கொல்லப்படுறாரு. எப்படி கொல்லப்பட்டார் என்பதற்கு ஹிஸ்புல்லாக்களுடைய ஒரு முக்கியமான அதிகாரி, பெயர் குறிப்பிட விரும்பாத அதிகாரி தகவல் சொன்னார் என்று சொல்லித்தான் இவங்க எழுதுவாங்க. என்ன சொன்னாராம்னா, ஷுக்கூர் வந்து வீட்டுக்குள்ள தான் இருந்தாராம். அந்த தளபதி வீட்டுக்குள்ள இருந்தவருக்கு ஒரு முக்கியமான கால் வந்து, நீங்க அப்படியே படிப்படியா ஏறி 7வது மாடிக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். 7வது மாடிக்கு அவரை அழைத்தது ஹிஸ்புல்லாக்கள்ல ஒருவர் தான். இது எதுக்கு சொல்ல வர்றாங்கன்னு சொன்னா, ஹிஸ்புல்லாக்களுக்கு உள்ளேயே நாங்க ஸ்பை வச்சிருக்கிறோம்ங்கிறத காட்டுறதுக்காக தான் இந்த செய்தியை சொல்றாங்களாம். அவர் மேலே வந்தாரா, மேலே வச்சு அட்டாக் பண்ணாங்களாம். சரி, ஏன் மேலே எடுத்தீங்கன்னா, மேலே எடுத்தா தான் அவர் அட்டாக் பண்ண லேசு, அதுக்காக எடுத்தோம். அண்ட் அட்டாக் பண்ணுறதுன்னு முடிவு எடுத்துட்டா இருக்கிற இடத்துல அட்டாக் பண்ணிட்டு போயிட வேண்டியதானே. மேலே எடுத்து ஏன்னா அங்கே வச்சு அட்டாக் பண்ண முடியாது. அவர் வீட்டுக்குள்ளே இருந்தார். வீட்டுக்குள்ளே இஸ்மாயில் ஹனியாவும் தான் வீட்டுக்குள்ளே இருந்தார். அவரை மட்டும் அட்டாக் பண்ணாங்களா இல்லையா? இது நகைமுரணா இல்லையா? எனவே இது என்னன்னா, அந்த கிளப்பி விடுறது, உள்ளுக்குள்ளேயே பிரச்சனையை உண்டாக்குவோம் அப்படின்ற மாதிரி அவங்க கிளப்பி விட்டாங்க. இன்னைக்கு உடனடியாக ஹிஸ்புல்லாக்கள் பதிலடி கொடுத்திருக்கிறார்கள். அப்படி எதுவும் நடக்கவில்லை. எங்களுடைய உளவுத்துறை பலமாக இருக்கிறது. இந்த மாதிரி கால் பண்ணி நீ மேலே வான்னு சொல்லி எல்லாம் யாரையும் எடுக்கல. அப்படி எடுத்ததற்கான எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. எனவே இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சு எங்களை எல்லாம் கலாப்ஸ் பண்ணலாம்னு நினைக்காத, நாங்கள் மண்ணுக்காக போராடி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி மிக தெளிவாக ஹிஸ்புல்லாக்கள் இன்றைக்கு வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார்கள். இப்படியான நேரத்தில் தான் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஆய்வு வெளியாகி இருக்கிறது. அது என்ன ஆய்வு என்று சொன்னால், நீங்கள் பின்னால் பார்க்கக்கூடிய இந்த காட்சி இஸ்ரேலுடைய ஐலாது துறைமுகத்தினுடைய காட்சி. அதாவது இதுவரைக்கும் ஈரான் எந்த தாக்குதல்களையும் நடத்தவில்லை, ஹிஸ்புல்லாக்களும் எந்த பதிலடி தாக்குதல்களையும் நடத்தவில்லை. வலிமையான தாக்குதலை தான் ஹிஸ்புல்லாக்கள் நடத்துறாங்க. ஆனால் நமக்கு தெரியும், 2 நாட்களுக்கு முன்பதாக நாமே உங்களுக்கு காட்டிய ஒரு வீடியோ தான், ஹிஸ்புல்லாக்கள் இமாது ஃபோ என்கிற ஒரு முக்கியமான அவர்களுடைய பங்கரை காட்டி இருக்கிறார்கள். அந்த பங்கருக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா ஆயுதங்களும் நவீன ரக ஆயுதங்கள் என்று சொல்லப்படுகிறது. அதிலும் குறிப்பாக அவர்கள் காட்டிய குறித்த ஏவுகணைகளை இஸ்ரேலுடைய அயர்ன் டோமால் தடுக்க முடியாது என்றும் இன்றைக்கு மிக முக்கியமான பல ஆய்வாளர்களும் இது தொடர்பாக கருத்துக்களையும் வெளியிட்டிருக்கிறார்கள். அதிலையும் குறிப்பாக அதில் இருக்கக்கூடிய ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, அவர்களை ஆச்சரியப்பட்டு சொல்லுகிற விஷயம், மிக பிரம்மாண்டமான பங்கருக்குள்ள இருந்து வெளியில வண்டியை கொண்டு வராம, ட்ரக்கை வெளியில கொண்டு வராம அங்க இருந்தே அதை ஓபன் பண்ணி எது தாக்க வேண்டிய துல்லியமான இலக்கோ அதை நோக்கி தாக்குகிற பலம் ஹிஸ்புல்லாக்களுக்கு இருக்கிறது என்பதை ஹிஸ்புல்லாக்கள் காட்டிவிட்டார்கள் என்று சொல்லி இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். என்ன செய்தி என்று சொன்னால்,
ஹிஸ்புல்லாக்கள் துல்லியமான பதிலடியை கொடுக்க ஆரம்பித்தால் கிட்டத்தட்ட 150 பில்லியன் யுஎஸ் டாலர்கள் நஷ்டம் ஏற்படுகிற அளவுக்குண்டான பல தாக்குதல்களை ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேல் மீது தொடுக்க முடியும். எந்த அளவுக்கு தொடுக்க முடியும் என்று சொன்னால், வடக்கு, அதாவது இந்த ஈலாது பகுதிகளில் எல்லாம் இருக்கக்கூடிய துறைமுகத்தை அவர்கள் பல ஆண்டுகளாக 30 ஆண்டுகளாக கட்டி எழுப்பி இருக்கிறார்கள். இதிலே 132 தொழிற்சாலைகள் இருக்கிறது. 35 ஆண்டுகளாக இவை கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த தொழிற்சாலைகளுடைய பெறுமதி மட்டுமே 130 பில்லியன் யுஎஸ் டாலர்கள். இவ்வளவு பெறுமதியான பில்லியன் கணக்கான சொத்துக்களை கொண்ட நகரமாக அந்த நகரம் இருக்கிறது. அவர்கள் அதை அழிக்க ஆரம்பித்தால் இஸ்ரேலுடைய மொத்த பகுதியும் அழிந்ததற்கு அது நிகராகிவிடும். எந்த அளவுக்கு சொன்னா, இந்த ஈலாது துறைமுகம்ங்கிறது பாலஸ்தீனத்தினுடைய, இஸ்ரேல்னா பாலஸ்தீன் தானே, பாலஸ்தீனத்தினுடைய இதயமாக பார்க்கப்பட்ட ஒரு துறைமுகம். அந்த துறைமுகத்தை இப்போ அவங்க கைப்பற்றி வச்சுக்கிட்டு, இதெல்லாம் பாலஸ்தீனத்துக்கு வர வேண்டிய வருமானங்கள், கைப்பற்றி வச்சுக்கிட்டு அவங்களோட நகரம் என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அந்த நகரத்தின் மீது ஹிஸ்புல்லாக்கள் அட்டாக் பண்ண ஆரம்பித்தார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அட்டாக் நடக்கலாம் என்று துல்லியமாக கணக்கிட்டு இருக்கிறார்கள். அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இஸ்ரேலுக்கான மொத்த தானிய உற்பத்தியில், தானிய விநியோகத்தில் 80% இந்த போஸ்டில் இருந்துதான் போகிறது. 80% தானியங்கள் இங்கிருந்து போகிறது. இறைச்சி விநியோகத்தில் 40% இங்கிருந்து தான் போகிறது. பால் பொருட்கள் விநியோகத்தில் 70% இங்கிருந்து தான் போகிறது. இது தாக்குதல் நடத்தப்பட்டால் இஸ்ரேலுடைய இதயமே அழிந்ததற்கு சமானமாக மாறிவிடும். அது மட்டுமல்லாமல் பெரிய இறைச்சி சப்ளையர்கள், பால் சப்ளையர்கள் எல்லாம் இந்த இடத்துல தான் அவர்களுடைய கம்பெனிகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுடைய எண்ணெய் சுத்திகரிப்பு, எரிபொருள் சுத்திகரிப்பு திறன்ல 60% அதிகமானவைகள் இந்த எல்லையில் தான் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. என்னன்னா, எல்லாம் ஓகே, ஆனா இதுவரைக்கும் ஹிஸ்புல்லாக்கள் இந்த ஈலாது மேலே இந்த இடங்களுக்கு ஏன் அட்டாக் பண்ணல என்கிற ஒரு கேள்வி அனைவர்களிடத்திலும் இருக்கிறது. அதே மாதிரி ஏற்கனவே நமக்கு தெரியும், யமனுக்குள்ள புகுந்து 28 விமானங்கள் இஸ்ரேல் புகுந்து யமன்ல இருக்கிற பெரிய எண்ணெய் டேங்க் மேல அட்டாக் பண்ணிட்டு வந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் ஹூதிகளாவது இந்த நகரத்தின் மீது அட்டாக் பண்ணாமல் இருக்கிறார்கள் என்கிற கேள்விகளும் எழாமல் இல்லை. இன்கேஸ் இந்த நகரம் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டால் இஸ்ரேலுடைய வரலாறு 70 ஆண்டுகளுக்கு பின்னால் போகும் என்கிற ஹிஸ்புல்லாவினுடைய வார்த்தைகள் உண்மைப்படுத்தப்படும் என்பதிலே எவ்விதமான ஐயமும் கிடையாது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒரு நிலை அங்கே இருக்கிறது. எனவே ஹிஸ்புல்லாக்கள் என்ன செய்ய போகிறார்கள், ஈரான் என்ன செய்ய போகிறது, ஹூதிகள் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கிற அதே நேரம் இன்றைக்கு ஒரு முக்கியமான இன்னொரு செய்தியும் இருக்கிறது. நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ஒரு முக்கியமான செய்தி இவரை பற்றிய செய்தி தான். இவங்க யாரு என்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிறங்க. இவங்களோட பேர் யுவான் ரிட்லி. இவர்கள் மிக பிரபலமான பிரித்தானியாவினுடைய பத்திரிகையாளர்கள், இன்றைக்கும் உயிரோடு இருக்கக்கூடியவர்கள். இவங்க இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால், ஈரானுடைய பிரஸ் டிவிக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. அந்த பேட்டி தொடர்பாகத்தான் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பதாக இவங்க யாருங்கிறத நீங்க கரெக்டாக புரிஞ்சுக்கிறணும். யுவான் ரிட்லி என்பவர் யார் என்று சொன்னால், 2001ஆம் ஆண்டு 2001 கரெக்டாக செப்டம்பர் 28ஆம் தேதி இவர் ஆப்கானிஸ்தான்ல தாலிபான்களால் கைது செய்யப்பட்டார். இவர் தாலிபான்களால் கைது செய்யப்படுகிற நேரத்தில் ஆப்கானிஸ்தானுடைய ஆட்சி அமெரிக்காவிடத்தில் இருக்கிறது. எப்படி இவங்க கைது செய்யப்படுறாங்கன்னு சொன்னா, இவங்க அந்த நேரத்தில் பிரித்தானியாவினுடைய மிக முக்கியமான பத்திரிகையாக இருக்கக்கூடிய சண்டே எக்ஸ்பிரஸ்ல பணிபுரிந்து கொண்டிருந்தார்கள். சண்டே எக்ஸ்பிரஸுக்கு தாலிபான்கள் தொடர்பான உண்மை செய்திகளை சேகரிப்பதற்காகத்தான் இவர் சென்றிருந்தார். ஆனாலும் இவங்களுக்கு அனுமதி முறையாக கிடைக்காத காரணத்தினால என்ன பண்றாங்கன்னு கேட்டா, பிபிசி நிருபராக இருந்த, ஏற்கனவே பிபிசியினுடைய நிருபராக இருந்த ஜான் சிம்ஸ்பன் என்கிறவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, ஏற்கனவே இந்த தாலிபான்களை பற்றிய செய்திகளை சேகரிப்பதற்காக அவர்களுடைய உருவங்களை மாறுதல் செய்து உள்ளே நுழைந்து செய்திகளை சேகரித்திருந்தார்கள். அதை முன்னுதாரணமாக கொண்டு யுவான் ரிட்லியும் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அவர்களும் தாலிபான்களிடத்தில் போகும்போது முகத்தை எல்லாம் மறைத்து ஒரு இஸ்லாமிய பெண்ணை போன்று வேடம் அணிந்து கொண்டுதான் உள்ளே போனார்கள். உள்ள போனவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னா, அந்த ஒட்டகத்தில்
விமானத்தில் ஏறி அவங்க பயணிக்க வேண்டி இருக்கிற பகுதிகளில் ஏறுகிற நேரத்தில் இவங்களுடைய கேமரா தவறி கீழே விழுந்து விடுகிறது. அதை தாலிபான்கள் கண்டு இவரை கைது செய்து கொண்டார்கள். கைது செய்ததற்கு பிறகு இவர் கேமரா வைத்துக் கொண்டிருந்தார் என்பதை அடிப்படையாக கொண்டு இவர் ஒரு உளவாளி என்ற முடிவுக்கு வந்து இவருக்கு மரண தண்டனை விதித்தார்கள். மரண தண்டனை விதிக்கப்பட்டதற்கு பிறகு சண்டே எக்ஸ்பிரஸ் என்ன பண்ணாங்கன்னா, யூகேயில் இருந்து அவர்களுடைய தூதுக்குழுவை அனுப்பி பாகிஸ்தானுக்கு அனுப்பி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தானுடைய தூதுவர் ஆலயத்தினூடாக பேச்சுவார்த்தைகளை நடத்தி ஆப்கானிஸ்தானுக்கும் அனுப்பி பேச்சுவார்த்தைகளை நடத்தினார்கள். ஆனால் அதில் பேச்சுவார்த்தைகளை நீங்க கேட்கிற எதுனா நாங்க தயாராக இருக்கிறோம் சொல்லி சண்டே எக்ஸ்பிரஸ் சொன்னாங்க. ஆனால் தாலிபான்கள் பணம் கேட்கவும் இல்லை, வேற எதையும் கேட்கவும் இல்லை. அவங்க கேட்டது என்னன்னு கேட்டா, இவங்க பத்திரிகையாளர் என்பதை உறுதிப்படுத்துங்கள். அவங்க ஸ்பைன்னு தான் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், அவங்க ஒரு சிஐடின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், உளவாளின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் உளவாளி இல்லைங்கிறதுக்கு இவங்க பத்திரிகையாளர் தான் என்பதை நீங்கள் உறுதிப்படுத்தினால் நாங்கள் அவங்க ரிலீஸ் பண்ணுவோம்னு சொன்னாங்க. அதே மாதிரி யுவான் ரிட்லி பத்திரிகையாளர் தான் என்பதை சண்டே எக்ஸ்பிரஸ் 2001 நிரூபிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 11 நாட்கள் அவர்கள் தாலிபான்களுடைய கஸ்டடியில் இருக்கிறாங்க. அதன் பின் விடுதலை செய்யப்பட்டார்கள். இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இவங்களை இன்னைக்கு பிரஸ் டிவி பேட்டி எடுத்திருக்கிறது ஹமாஸ் தொடர்பாக ஒரு முக்கியமான செய்தி அவங்க சொல்லி இருக்கிறாங்க. இன்னைக்கும் பத்திரிகையாளராக இருக்கிறார்கள், எல்லா சமூக வலைதளங்களிலும் யுவான் ரிட்லி இருக்கிறாங்க, நீங்க பார்க்க முடியும். இவர்கள் பின்னாட்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, தாலிபான்கள்ட்ட இருந்து விடுதலை ஆனதற்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் யுவான் ரிட்லி. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் மிக முக்கியமாக எழுதிய ஒரு புத்தகம் தான் தி ஹர்ன்ஸ் ஆஃப் தி தாலிபான். இவர்கள் எழுதிய மிக முக்கியமான புத்தகம் தான் தி ஹர்ன்ஸ் ஆஃப் தி தாலிபான் என்று சொல்லி தாலிபான்களின் கைகளில் என்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருந்தார். இந்த புத்தகம் தமிழிலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த புத்தகத்தை இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு அவர் வெளியிடுகிறார். அது உலகத்தில் ரொம்ப வேகமாக விற்பனையான புத்தகங்களில் மிக முக்கியமான ஒரு புத்தகம் தான் இந்த யுவான் ரிட்லி எழுதிய புத்தகம். அந்த புத்தகத்தில் அவர் சில முக்கியமான செய்திகளை சொன்னார். அவர் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறாருங்கிறதுக்கு முன்னுக்கு இவர் யாருங்கிறத தெரிந்து கொள்வதற்காக அவர் அன்னைக்கு சொன்னதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, என்ன தாலிபான்கள் கைது பண்ணி வச்சிருந்தாங்க, அவங்க என்னுடைய முகத்தை கூட பார்க்கல, எப்பொழுதுமே நான் அவர்களை பார்ப்பேன், அவர்கள் என்னுடைய முகத்தை பார்க்க மாட்டார்கள். அப்ப என்ன இவங்க அதுக்கு பிறகு பத்திரிகையாளர் தெரிஞ்சதோட முகமெல்லாம் திறந்துட்டு அவங்க எந்த கல்ச்சர்ல இருப்பாங்களோ அந்த கல்ச்சர்ல அவங்க இருக்கிறாங்க. இருக்கும்போது என்னடா நம்மள இவங்க பார்க்க, ஏன்னா நம்ம இவங்களை பத்தி வெளியில கேள்விப்பட்டிருக்கிறோம் வேற மாதிரி, பெண்களை கற்பழிப்பார்கள், குழந்தைகளை கொல்லுவார்கள், கற்பிணியை கூட வைத்த பழந்து வெளியெடுத்து போட்டுருவாங்க. இப்ப ஹமாஸ்காக தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கிறோமே, ஆனா நம்ம முகத்தை கூட பார்க்க மாட்டேங்கிறாங்களே என்று நினைத்து கொண்டு அவரே தனக்குத்தானே என்ன நினைச்சுக்கிறாருன்னு கேட்டா, நமக்கு மரண தண்டனை விதிச்சிருக்கிறாங்க, மரண தண்டனை விதிச்சிருக்கும் போது நம்ம முகத்தை பார்க்கறதுக்கு விரும்பல போல, அவங்களுக்கும் கவலையா இருக்குது போல என்று அவரே நினைத்துக் கொள்கிறார். நினைத்து கொண்டவருக்கு தான் பின்னாட்களில் தெரிய வருகிறது, இல்லை இல்லை, அவர்கள் என்னுடைய முகத்தை பார்க்க விரும்பவில்லை, அவர்கள் தாங்கள் நம்புகிற இஸ்லாத்தினுடைய கோட்பாட்டு பிரகாரம் பெண்களோடு இப்படி பழக மாட்டார்கள், பெண்களை ரசித்து அந்த மாதிரியான கேரக்டர்ல அவங்க இருக்க மாட்டாங்க, அது அவர்களுடைய மத கடமை என்று அவருக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. உடனே அதை அவர் பார்த்து ஆச்சரியப்பட்டது மட்டுமல்லாம, இவரை விடுதலை பண்றதுக்கு நாங்க எவ்வளவு வேணாலும் காசு தர்றோம்னு சண்டே எக்ஸ்பிரஸ் சொல்றான். சொல்லும் போது அவங்க பத்திரிகையாளர்ங்கிறத நிரூபிங்க என்று சொல்லி சொன்னாங்க, நிரூபிச்சிட்டாங்க. ரெண்டாவது தாலிபான்கள் இவருக்கு ஒரு ஆர்டர் போட்டாங்களாம், உங்களை நாங்கள் விடுதலை பண்ணுறோம், ஆனால் எங்களுக்கு நீங்கள் ஒரு வாக்குறுதி தரணும். என்ன வாக்குறுதி தரணும் சொன்னால், நீங்கள் போனதுக்கு பிறகு எங்கள் மார்க்கத்தை நீங்கள் படிப்பேன் என்று வாக்குறுதி தாங்க. நீங்கள் இஸ்லாத்துக்கு வாங்க வராமல் போங்க, அது வேற, எங்கள் மார்க்கம் என்ன சொல்லுதுங்கிறத நீங்கள் படிக்கணும், அப்படின்னா நாங்கள் விடுதலை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரும் ஒத்துக்கொள்கிறார். நம்பிக்கையின் அடிப்படையில் வெளியே விடுகிறார்கள். வந்த மாதிரி இவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு வந்துட்டேன், அந்த கொடுத்த அடிப்படையில் நான் ஆங்கில குரான் பிரதியை எடுத்து படித்தேன், படித்ததற்கு பிறகுதான் தாலிபான்கள் ஏன் என்னோடு இப்படி நடந்து கொண்டார்கள் என்பதையெல்லாம் நான் அதிலே புரிந்து கொண்டேன் என்று பல விஷயங்களை அவர் அந்த தாலிபான்களின் கைகளில் என்கிற புத்தகத்திலையும் எழுதியிருக்கிறாரு. நீங்க இதை விக்கிபீடியாவில் கூட இதை போய் பார்த்துடலாம், இவங்க எப்படி இஸ்லாத்துக்கு வந்தாங்கிறதெல்லாம் இன்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். யுவான் ரிட்லியினுடைய இஸ்லாத்திற்கான வருகை வந்து உலக புகழ் வாய்ந்த ஒரு செய்தியாக மாறி இருந்தது. அப்படிப்பட்டவர் தான் யுவான் ரிட்லி. இப்ப என்ன விஷயம் என்று கேட்டா, இந்த யுவான் ரிட்லி இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டா, ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார்கள். பிரஸ் டிவிக்கு வழங்கி இருக்கக்கூடிய பேட்டியில தான் அவங்க அதை பேசியிருக்கிறாங்க. அவங்க அதில் என்ன சொல்றாங்கன்னா, நெத்தன்யாகு எத்தனை இஸ்ரேல் ராணுவம் கொல்லப்பட்டாலும் அவருக்கு அது கவலை இல்லை,
ஆயிரக்கணக்கான பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, அதையெல்லாம் அவங்க மறைக்கிறாங்க. ஆனா அவங்க எத்தனை பேர் கொல்லப்பட்டாலும் அவருக்கு பிரச்சனை இல்லை, அவர் ஆட்சி அவர் தக்க வைத்துக் கொள்ள நினைக்கிறார் என்று சொல்லிவிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஒரு முக்கியமான விஷயத்தை பத்திரிகையாளர் என்கிற அடிப்படையில் தன்னிடத்தில் அவங்க சொல்லக்கூடிய எனக்கு ஒரு புள்ளி விவரம், அண்மையிலே சில புள்ளி விவரங்கள் கிடைத்திருக்கிறது. அந்த புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், பாலஸ்தீனத்தில் ஹமாஸோடு இணைந்து போராடுகிற போராளி குழுக்கள், அங்கே இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ், ஹமாஸ் இராணுவத்தில் இருக்கிற பெரும்பாலானவர்கள் அனாதை பிள்ளைகள், தாயையும் தந்தையையும் இழந்தவர்கள், அல்லது தாயை இழந்தவர்கள், அல்லது தந்தையை மட்டும் இழந்தவர்கள். இப்படி அனாதைகளானவர்கள் தான் பெரும்பாலானவர்கள் அந்த இராணுவத்தில் இருக்கிறார்கள். எனவேதான் ஹமாஸினுடைய தாக்குதல் உக்கிரமாக இருக்கிறது. எனவேதான் ஹமாஸை உங்களால் அழிக்க முடியாமல் இருக்கிறது. எனவேதான் ஹமாஸை அழிப்பது சாத்தியம் இல்லாமல் இருக்கிறது. காரணம் என்னன்னா, தன்னுடைய தகப்பனை இழந்திருக்கிறான், தன்னுடைய தாயை இழந்திருக்கிறான், தன்னுடைய குடும்பத்தில் யாரையாவது இழந்திருக்கிறான். அதற்கு பழி தீர்க்கும் விதமாக இஸ்ரேலோடு இந்த தாக்குதல்களை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிட்டு சொல்றாரு. ஒத்த 2 பேர் இல்ல, ஹமாஸினுடைய படைப்பிரிவில் இருக்கக்கூடிய 85% மேற்பட்டவர்கள் அனாதைகள், அவர்களுடைய பெற்றோர்கள் இல்லாதவர்கள். இப்படியான தரவு என்னிடத்தில் பிரபலமான பத்திரிகை, வேர்ல்டு ஃபேமஸ் பத்திரிகையாளர் அவங்க சொல்றாங்க 85% அனாதைகள். அதனால தான் அவர்களுடைய போராட்டம் இவ்வளவு உக்கிரமாக உந்துதலாக இருக்கிறது. எனவே ஹமாஸை எல்லாம் இஸ்ரேலுக்கு அழிக்க முடியும் என்றெல்லாம் நான் நம்பல அப்படிங்கிறாங்க. ஏன்னா சம்பளத்துக்கு இஸ்ரேல் சம்பளத்துக்கு சண்டை போடுறான், இவங்க தன்னுடைய நாட்டுக்காக சண்டை போடுறாங்க. இன்னைக்கு இவங்க வெளியிட்டிருக்க தகவல் பிரகாரம் எக்ஸ்ட்ரா தகவல் என்னன்னு கேட்டா, அவர்கள் அனாதை பிள்ளைகள், தங்களுடைய உறவுகளை இழந்த அந்த உத்வேகத்திலும் சேர்த்து போராடி கொண்டிருக்கிறார்கள். எனவே ஹமாஸை அழிக்கிறதெல்லாம் சாத்தியமானதுன்றெல்லாம் நான் நம்பல என்று சொல்லி இன்றைக்கு மிக முக்கியமான பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய யுவான் ரிட்லி அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய செய்தியை நம்ம பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, காசாவில் இருக்கக்கூடிய மக்களை கைது செய்து கொண்டு சென்று கற்பழிக்கிறார்கள். கற்பழிப்பை ஒரு ஆயுதமாக இவங்க பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. கற்பழிப்பை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவது மிக கேவலமானது. சிறை வாழ்க்கை என்பது ஒரு வதை முகாம் என்று சொல்லி அவங்க இன்றைக்கு மிக முக்கியமாக இந்த செய்திகளை சொல்லிட்டு சொல்றாங்க. இஸ்ரேல் ராணுவத்தை பொறுத்தவரையில் எந்த விதமான ஒழுக்கங்களோ நம்பகத்தன்மையோ இல்லாத ராணுவம் தான் இஸ்ரேலுடைய ராணுவம் என்று சொல்லி யுவான் ரிட்லி இன்றைக்கு சொல்லியிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஆச்சரியமான தகவல் தான், ஹமாஸினுடைய 85% வீரர்கள் தாயையும் தந்தையையும் அல்லது தாயை அல்லது தந்தையை இழந்த அனாதைகள். அதனால் தான் அவர்கள் இவ்வளவு உத்வேகமாக போராடுகிறார்கள் என்கிற செய்தி. அல்லாஹ் உண்மையிலே அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும், அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத் செய்ய வேண்டும், அவர்களுடைய பூமியை அவர்கள் மீட்டுக் கொள்வதற்கான உதவியை வழங்க வேண்டும். குறிப்பாக இவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஹிதாயத்தை கொடுத்திருக்கிறான், நேர்வழியை கொடுத்திருக்கிறான். அவர்கள் தொடர்ந்து பாலஸ்தீனர்களுக்காக போராடக்கூடிய ஒரு பெண்மணியாக, ஒரு வீர பெண்மணி என்று கூட சொல்லலாம். எழுத்துத்துறையில் அவர்களுடைய புத்தகம் வாசிக்க கிடைக்கிறவர்கள் கண்டிப்பாக நீங்கள் அதை படித்து பாருங்கள். தமிழ் மொழியிலும் வெளியாகி இருக்கிற அந்த புத்தகம், அதே நேரத்தில் நிறைய புத்தகங்களை அவங்க நபிகள் நாயகத்தை பற்றிய புத்தகங்களை எழுதியிருக்கிறார்கள். டிக்கெட் டு பாரடைஸ் என்று சொல்லி ஒரு புத்தகத்தையும் எழுதியிருக்கிறார்கள். அதே போன்று தாலிபான்களின் கைகளில் என்ற ஒரு புத்தகம், ரசூலுல்லாவை பற்றிய புத்தகம் என்று பல புத்தகங்கள். அது மட்டுமல்லாமல் இன்னும் தன்னுடைய எழுத்து துறையிலும் பத்திரிகை துறையிலும் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த சகோதரியாக இருக்கிறார்கள். வல்ல ரஹ்மான் அவர்களுக்கு அருள் புரிவானாக, பாலஸ்தீன மக்களுக்கு வெற்றியை கொடுப்பானாக, பாலஸ்தீன சுதந்திர தேசத்தை சாத்தியப்படுத்துவானாக என்கிற பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்கு மறவாமல் ஒவ்வொரு தொழுகைகளிலும் குனூத்துன் நாசிலாவை ஓதுங்கள், ஒவ்வொரு தொழுகைகளிலும் பிரார்த்தனையில் ஈடுபடுங்கள் என்கிற உயரிய கோரிக்கைகளோடு ஜனநாயகம் வெல்ல வேண்டும், தீவிரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.